ஏசப்பா நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பூமியில் பிறந்தார் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமா சேர்ந்து இவ்வளோ நேரமாக இங்கே குட்டி பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸு ஸ்கிட்டு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் நம்ம எல்லாம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமா? வெரி குட், வெரி குட். இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷம், சரியா? அதுக்கு முன்னாடி பாருங்க, நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேரை வந்து சத்தமாக சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்கள் பேரை வந்து சத்தமாக சொல்லணும். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஐயோ சரியாவே கேட்கலையே. உங்க பேர் சத்தமா சொல்லுங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. எல்லாரும் சொல்லிட்டீங்களா உங்க பேரு? இயேசுவுக்கு ஒரு பேர் இருந்தது, சரியா? உங்களுக்கு நான் அது மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் பாருங்க, கரெக்டா நீங்க டைம் கூட பார்த்துக்கலாம். கரெக்டா 5 நிமிஷத்துல முடிச்சுட்டேன். இப்போ இயேசுவுக்கு ஒரு பேர் இருந்தது. அவருக்கு பேர் என்னன்னா இம்மானுவேல். சொல்லுங்க பார்க்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கிட்டு பார்த்தோம், குழந்தையா பண்ணாங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் குழந்தையால இல்லை, அவர் ராஜாதி ராஜாவாய் என்ன பண்றாரு, பரலோகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் திரும்பவும் வரப்போகிற பெரியவராய் ராஜாவாய் அங்க இருக்கிறாரு, சரியா? அந்த நம்மலாம் பர்த்டே நினைவு கூறுற மாதிரி இந்த கிறிஸ்மஸை ஏசப்பா பிறந்த தினமா நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கெல்லாம் ஆண்டு பிறக்கல, ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா பிறந்தது உண்மை, சரித்திரம். அதே போல அவர் மரித்ததும் உண்மை, சரித்திரம். அதே போல திரும்பவும் வரப்போகிறதும் உண்மை, சத்தியம், சரியா? அதனால உங்களுக்கு ஒரு 5 விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கடகடன்னு சொல்றேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நீங்க கைகள் எல்லாம் உங்க மேல தூக்குங்க. இயேசு இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். உங்க கூட எப்படியெல்லாம் தெரியுமா ஆண்டவர் இருக்கிறாரு? நீங்க நம்புறீங்களா ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரா? நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க கையை பிடிச்சி ஏசப்பா உங்களை கொண்டு போறாரு. நீங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் ஏசப்பா உங்க கூட போறாரு, உங்களுக்கு முன்னாடி போறாரு. நீங்க என்ன செய்தாலும், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, இப்படியெல்லாம் வர்றீங்களோ, நீங்க தப்பு பண்ணா கூட ஏசப்பா உங்களுக்கு பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு, சரியா? அதனால ஏசப்பா பிடிச்ச மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே ஏசப்பா பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் என்ன பண்ணணும், வாழணும். நம்ம யாராவது பைபிள் வச்சிருந்தா நீங்க வாசிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல நான் வாசிக்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். நான் லாஸ்டா உங்ககிட்ட கேட்பேன், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படியெல்லாம் தெரியுமா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு? முதலாவது அவர் அதிசயமானவர். அதிசயமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடியவே முடியாது. அதாவது பைபிள்ல 2 விஷயம் இருக்குது. ஒன்று அற்புதம், இன்னொன்று வந்து அதிசயம். அற்புதம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் கர்த்தர் எனக்கு உண்மையாலுமே ஏசப்பா என் வாழ்க்கையில் இதை செய்வாரு, யாராலையும் முடியாது, ஆனா என் ஏசப்பா எனக்கு இதை செய்வாருன்னு நம்புறவங்களுக்கு அது அற்புதம், சரியா? அதிசயம் யாருக்குன்னா, ஏசப்பாவை நம்பாத, அவரால் கூட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அந்த காரியத்தை அதிசயமா உங்களுக்கு அதிசயமானவராய் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணுவாரு, செய்வாரு. முதல்ல அவர் பேரு அதிசயமானவர். நீங்க எதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், இயேசு அப்படின்றவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பிறந்தவர் இல்ல. வசனம் சொல்லுது, இந்த உலகத்தையே ரட்சிக்கும்படிக்கு மனுஷகுமாரனாய் உங்களை போலவும் என்ன போலவும் பாடு அனுபவிக்க ஏசப்பா இந்த பூமியில வந்தாரு, சரியா? அதனால உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டத்தையும் அன்னைக்கு ஆண்டு அனுபவிச்சாரு. அதே போல
அவர் அதிசயமானவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இது சாத்தியம் இல்லை, இது முடியவே முடியாது, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, நான் நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க, என் உறவு கைவிட்டுட்டாங்க, என் நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க, நான் ஒரு லோனை நம்பி இருந்தேன் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்கன்னு நீங்கள் மனுஷனால இது கடவுளால் கூட முடியாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? யாராலையும் இது முடியாது. அந்த மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதிசயமானவரா உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தில் செய்வார். அவர் எப்படி செய்வார்னா, நீங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி நீங்க எதை கேட்குறீங்களோ அதை தருவார். அப்ப நீங்க கேட்கணும், ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதிசயமானவராக இருந்து நான் என் புத்திக்கு நான் யோசிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு நடக்காது, என் பிள்ளையோட வாழ்க்கையில் நடக்காது நீங்க நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் அதிசயமானவராய் நீங்க வாழ்க்கையில் இருந்து எனக்கு செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் செய்வார். ரெண்டாவது அவருக்கு ஒரு பேர். ஃபர்ஸ்ட் என்ன பேர் சொன்ன? அதிசய மாணவர். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆலோசனை கேட்போம், சஜஷன்ஸ் கேட்போம். நிறைய பேர்கிட்ட போயிட்டு உறவுகள் கிட்ட கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், வேலை செய்கிற இடத்துல கேட்போம், இதை நான் செய்யலாமா, இதை நான் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க, இது உன்னையெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மனுஷன் கிட்ட போய் நீங்கள் ஒரு ஆலோசனையை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க உன்னாலாம் முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது, உன்னால இது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறபடினால எல்லாவற்றையும் நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கட்டும், ஊழியத்துல இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் முதலாவது நம்ம ஆலோசனை கேட்கிற ஒருத்தர் யாருன்னா அது ஏசப்பா தான். ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, ஏசப்பா நான் இதை செய்யட்டுமா, இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி முதலாவது பெட்டி நம்ம எங்க போடணும், அங்க போடணும். நீங்க அங்க செய்யும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆலோசனை கர்த்தராய் நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் பண்ணு, வல்லமை உள்ளவராய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சரியா? முதலாவது நான் சொன்ன என்ன சொன்னாரு, அவருக்கு என்ன பேரு, அதிசயமானவர். ரெண்டாவது அவருக்கு என்ன பேரு, ஆலோசனை கர்த்தா. மூணாவது என்ன, நம்ம மனுஷங்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நம்மள டம்மி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்களேன், மனுஷங்கிட்ட போய் கேட்காத, உன்னை டம்மி பண்ணிடுவாங்க. ஆமாம், மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, அதே ஆலோசனையோ கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தயவு செய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, எந்த ஒரு ஆலோசனை இதை பண்ணலாமா வேணாமான்லாம் கேட்காதீங்க. முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போ நீங்கள் எப்படி கேட்கணும்னா, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்குற ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, நீங்கள் என் கூட இருந்து என்ன இந்த காரியத்தில் நடத்துங்க, நான் இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், என் கூட இருங்க நீங்கள் முதல்ல அவர்கிட்ட சொல்லணும். மூணாவது அவருக்கு பேர் இருக்குது என்னன்னாக்கா வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறோம் இல்லையா, நான் செய்யறதுனால என் வாழ்க்கையில் இது நடக்குது, என்னால் என் குடும்பத்தில் இந்த காரியத்தெல்லாம் நடக்குது, நான் என் சம்பாத்தியத்தினால நான் இந்த காரியத்தெல்லாம் என் குடும்பத்தில் நான் நடக்குது, எனக்கு என் சரீரத்தில் பலன் இருக்குது, அதனால என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் கிடையாது, நம்மளுடைய பலத்தினால எதுவுமே நடக்கல. ஏன்னா அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாமே நேர்த்தியாய் நடக்குது. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அதனால ஆண்டவர் சொல்றாரு அவர் வல்லமையுள்ளவர். ஒருவேளை இந்த காரியத்தெல்லாம் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஏசப்பா, நான் யாரையும் நம்பலை, மனைவியாக இருக்கட்டும், கணவன்மார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே முதல்ல நான் நம்ப வேண்டியது யாரு, அவரை தான். ஏன் தெரியுமா, அவர் வல்லமையுள்ளவர். என் பலத்தினால செய்ய முடியாத அநேக காரியத்தை, என் சிந்தையினால செய்ய முடியாத அநேக காரியத்தை என் குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நமக்குரிய எதிர்காலத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நான் யோசிக்கிற சில காரியங்களை அது ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்க, ஆனால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்தார்னா மற்ற
மற்றவங்க பார்த்து அவங்க வாயில கைய வைக்கிற அளவுக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமீன். அதுக்கு பேர் தான் அவர் வல்லமையுள்ளவர். காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது, நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன் பாருங்க. அவர் வல்லமையுள்ளவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு அப்படின்னா அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வாயில கையை வைத்து சொல்லுவாங்க, இவளுக்கா இப்படி நடந்தது, இவனுக்கா இப்படி நடந்தது, இவங்க குடும்பத்துக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அதிசயமா இவங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவின் நாமத்துல வல்லமையுள்ளவராய் நீர் என் கூட இரு ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது உங்க புத்திக்கு எட்டாதது, உங்க மூளைக்கு எட்டாதது, உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க. உனக்கு இவ்வளோ சம்பாத்தியத்தான் இருக்குது, ஆனா உன் குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. ஏன் தெரியுமா? அவர் வல்லமையுள்ளவராய் உங்களோடும் என் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறபடினால நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அடுத்தது நான் சொல்றேன், 4வது பேரு நித்திய பிதா. நம்ம இன்னைக்கு சொல்றோம் இயேசு கிறிஸ்து குழந்தையா இல்லை, அவர் பரலோகத்தில் இன்னைக்கு வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. எதுக்கு அவர் பேரு நித்திய பிதா அப்படின்னா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நித்திய பிதாவா இருக்கிறபடியினால நித்திய நித்திய காலமாய் நம்ம அவரோடு இருக்கும்படி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நினைப்பாங்க, இந்த பூமியில வாழ்ந்துட்டா அப்புறம் ஒன்று சொர்க்கம் போனோம், இன்னொன்று எங்க போனோம்? நரகம் போனோம். இந்த பூமியில வாழும்போது நல்லபடியா வாழ்ந்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, யாரு வைத்தியம் அடிக்காம, யாரு மனசையும் புண்படுத்தாம, லஞ்சம் வாங்காம, பெருமை இல்லாம, நம்மள நம்ப ஆண்டவர் இல்லாம நான் மட்டும்தான் அப்படின்னு நம்பாம, யார் ஒருத்தர் அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறார்களோ நிச்சயமாய் அவர்களை கர்த்தர் அங்கே கொண்டு போவார். நித்திய நித்திய காலமாய் அவரோடு வாழும்படிக்கு அவர் அங்கே கொண்டு போவார். ரெண்டே தாங்க நிச்சயமாக இருக்குது. ஒன்று நரகம் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது? பரலோகம் இருக்குது. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது இவ்வளோண்டு வாழ்க்கை தான். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 365 இன்ட்டு உங்களுடைய வயசு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாட்கள், நம்ம இத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் வாழ்ந்துருக்குறோன்னு தெரியும். நம்ம நினைப்போம் 30 வருஷமா 40 வருஷமா. நீங்கள் நாட்களில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ 1000 கணக்கு, ஆயிரங்கள் கூட அவ்வளோ அதுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று வரும். அதனால் இவ்வளோண்டு வாழ்க்கை தாங்க, கொஞ்சம் வாழ்க்கை தான். இந்த கொஞ்சம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் நித்திய நித்தியமாய் நித்திய பிதாவோடு நம்ம வாழணும் அப்படின்னா ஆண்டவரை மாத்திரம் நம்பி, இயேசுவை மாத்திரம் நம்பி உண்மையுள்ளவர்களாய் இந்த பூமியில் நம்ம வாழும்போது நித்திய நித்தியமாய் அவரோடு வாழுகிற அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். அப்படி வாழலைன்னா நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரை அல்லாமல் ஒருவனும் அங்கே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம சொல்லணும், நித்திய பிதாவாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, உங்ககிட்ட வர்றதுக்கு இந்த பூமியில் நான் எப்படி வாழணுன்றதை அனுதினமாக அவர்கிட்ட கற்றுக்கோங்க. அடுத்தது கடைசியாக நான் சொல்லுங்க, கடைசியாக அவரோட பெயர் சமாதான பிரபு. சமாதானம். இன்னைக்கு சமாதானத்தை தேடி எனக்கு நிம்மதி கிடைக்காதா? இந்த வியாதி இந்த ஹாஸ்பிட்டல் போய் வியாதி மாறிச்சுன்னா எனக்கு நிம்மதி கிடைக்குமா? மாத்திரை சாப்பிட்டா எனக்கு இந்த வியாதி மாறினா எனக்கு சமாதானம் கிடைக்குமா? அந்த சமாதானத்தை தேடி பாருங்க, ஜனங்கள் எங்கெங்கயோ ஓடுறாங்க. அதை பண்ணா கிடைக்குமா, இதை பண்ண, பணத்தை செலவழிக்க ஜனங்கள் இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. எதனா பண்ணி என் குடும்பத்துக்கு நன்மை வந்தால் நான் சமாதானமாக இருப்பேன், எதனா நான் பண்ணுறேன், எவ்வளோனா நான் செலவு பண்ணுறேன், என் இருதயத்துக்கு சமாதானம் வேணும்னா நான் என்ன வேணா பண்ண ரெடியாக இருக்கிறேன்னு ஜனங்க வெளியே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்றார், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சமாதானத்தை தரும்படி இயேசு பூமிக்கு வந்தார். ஆமீன். அதனால நம்மளுக்கு சமாதானத்தை தேடி எந்த ஜனங்க கிட்டேயோ போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட நீ வந்தனா உனக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தர்றதுக்கு அவரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு? முதல்ல அதிசயமானவராக இருக்கிறாரு, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரு, வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு, நித்திய பிதாவாக இருக்கிறாரு, சமாதான பிரபுவாக இருக்கிறாரு.
இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் நிறைய பேர் வைப்பாங்க, சரியா? ஆனால் ஆண்டவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் இத்தனை விதமாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்து என்பவர், இயேசு என்பவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, வெளிநாட்டு கடவுள் இல்லை. அவர் பூமியில் இருக்கிற எந்த கோடி ஜனத்துக்கும் உரியவர் அவர். ஆமென் சொல்லுங்க. இதுக்காக நம்ம மதம் மாறணுன்ற அவசியம் கிடையாது. ஆமென். மதம் மாறணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள் அல்ல. இயேசு மதத்தை மாறிவான்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை. ஆண்டவருக்கு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம், நீங்கள் நம்ம எதை வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று ஆண்டவர் கேட்குறார், நம்மளோட இருதயம். நம்மளோட இருதயத்தை ஆண்டு கொடுக்கும்போது இத்தனை பெயருடையவர் இம்மானுவேலராய் நம்மளோட கூட இருந்து அவர் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, வேறு எது மாதிரியோ நம்மளை உங்களை கஷ்டப்படுத்த அவர் விரும்பலை. அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உன் இருதயத்தை எனக்கு தான், என்னை உண்மையாய் நேசி, என்கிட்ட உண்மையாயிரு, அது மாத்திர போதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். நம்ம அவர்கிட்ட உண்மையாக இருந்தோம் அப்படின்னா, உண்மையாய் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும், அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு கிட்ட வந்து அவங்களை தூக்கி எடுத்து அவங்களை அரவணைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக சொல்லுங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இம்மானுவேலராய் கர்த்தர் நம்மளோடு இருந்து இன்றைக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய வருகை மட்டுமாய் நம்மளோடு கர்த்தர் இருந்து நம்மளை நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.